கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேளுங்கள், கொடுக்கப்படும். நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் எதை வேண்டுமென்றாலும் நாம் முதல்ல ஆண்டவர்கிட்டத்தில் தான் கேட்போம் இல்லையா? யோசித்து பாருங்கள், நம்ம பிடிச்சவங்க கிட்ட தானே கேட்போம். அப்போது நீங்கள் முதலாவது யாரை தேடணும்? தேவனை தேடும்போது தேவனிடத்துல தான் கேட்கணும்னு தோணும். மனுஷர்கிட்ட போக மாட்டோம், தேவனிடத்துல தான் போவோம். அதுக்கு தான் இந்த மெசேஜ் எழுதியிருக்கிறேன். தேவனிடத்தில் கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றார் தேவன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் கவலைகளை எல்லாம் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். மனுஷனிடத்தில் எதையும் கேட்காதீர்கள், அவர்களால் கொடுக்க முடியாது. தேவனால் எல்லாம் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் அரணான கோட்டையாயிருப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்பி ஒரு நாள் இயேசுவே என்று கூப்பிடுங்கள், அவர் வருவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையாவீர்கள். இதை நான் விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்கு எத்தனையோ துன்பங்கள், வருத்தங்கள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே, டேடி, இப்படியே நான் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் முதலாவது தேவனிடத்தில் சொல்லிக்கொண்டே வந்தேன். தேவன் எல்லாவற்றையும் என்னை சரிப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கும் அவருடைய செட்டை கீழே மறைவிலை என்னை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நான் அவரோடு கூட சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான் நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். நீங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.